அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இது. ஸோ நேத்து நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? உளுந்தம் புட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். அதோட ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பச்சரிசி வந்து 1 கேஜி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற கல்லுலாம் வந்து கருப்பு கலரில் இருக்கும். அந்த கல்லெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து பொறுக்கி எடுத்துக்கலாம் இப்போது. இப்போது அந்த அரிசியில் இருக்க கல், தூசி இதெல்லாம் எடுத்துட்டு, அந்த அரிசிய வந்து ஒரு பவுலில் வந்து கொட்டி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம வாஷ் பண்ண முடியும் இல்லையா? அதுக்காக பவுலில் கொட்டி வச்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, 250 கிராம் வந்து கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா? அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த அரிசியை வந்து நல்லா பெனஞ்சு பெனஞ்சு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4, 5 வாட்டி நல்லா கழுவிட்டு அந்த அழுக்கெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு நல்லா பெனஞ்சு பெனஞ்சு கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஓரமா. இப்போ நம்ம கருப்பு உளுந்து எடுத்திருந்தோம் இல்லையா? அதையுமே நல்லா பெனஞ்சு பெனஞ்சு உள்ளே வந்து எந்த ஒரு தூசியுமே இருக்கக்கூடாது. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படியே வந்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் அரைக்க கொடுக்க போகிறோம். ஸோ அதனால நல்லா கழுவிக்கோங்க. எந்த ஒரு தூசியுமே இருக்கக்கூடாது இதில். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க அந்த அரிசி கூட. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ மேலே நம்ம காய போட போகலாம். இப்போ ஒரு நல்ல சுத்தமான ஒரு வெள்ளை வேட்டி எடுத்துக்கோங்க. மொட்டை மாடியில் வந்து விரித்து விட்டுட்டு கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா? அதையுமே கொட்டி நல்லா பரப்பி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் காயறதுக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரியே தான் அரிசி இருக்கு இல்லையா? அரிசியுமே நல்லா கொட்டி விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது காய வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா, அன்னைக்கு தான் காய வச்சேன். அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழை. பாதியிலே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு அடுத்த நாள் தான் திரும்ப காய வச்சேன். ஒரு 1 டே ஃபுல்லாக காஞ்சிச்சு. மொத்தமாக 2 டேஸ் இது காயணும். இது காய்ஞ்சி நல்லா அரிசி இந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். அரிசி வந்து கையில் தொட்டு பார்த்தாவே எடுத்து உடச்சி பார்த்தா உடையணும். அந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா வாயில் போட்டு மெல்றப்போ நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். சவுக்குன்னு இருக்கக்கூடாது. இது காயட்டும். இப்போ ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குக்வேர் செட் ட்ரைப்லே வந்து குக்வேர் செட்டை தான் நான் வாங்கியிருந்தேன். ஹோம் ஜோன் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ட்ரைப்ளே கடாய் அப்புறம் ஃப்ரை பேன்லாம் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இது வந்து ரம்ஜான் அப்போ வாங்கினது. அப்போ வீடியோ ஷூட் பண்ணி வச்சது. நான் உங்ககிட்ட இப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேனே இது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ₹1500. மொத்த பிராண்டு ட்ரைப்ளேலாம் கம்பேர் பண்ணும்போது இதில் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு காஸ்ட்டு. மொத்தத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடாய் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1600 அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு இது காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டாக இருந்ததுனால நான் இது வாங்கியிருந்தேன். ஹோம் ஜோன் பிராண்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயும் ஒரு ஃப்ரை பேனு அது கூட ஒரே ஒரு லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. கடாய் வந்து பார்த்திங்கன்னா 2.5 லிட்டரும் ஃப்ரை பேன் வந்து 1.6 லிட்டர், சென்டிமீட்டர் வந்து 24 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போது இது எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த கடாய் இருக்கு இல்லையா? கடாயும் ஃப்ரை பேனையும் எடுத்துகிட்டு அது கூட மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டுட்டு அந்த மைதா மாவு வந்து சுற்றி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுலேருந்து அப்படியே அழுக்கு நிறையா வரும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும். அந்த மாவு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க சுற்றியும் ஃபுல்லாக. இப்போ அந்த மாவு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணியில் நல்லா ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பே தெரியுது பார்த்தீங்களா? அந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்து விம் ஜெல் இருக்கு இல்லையா? அது வந்து சும்மா ஒரு சொட்டு மட்டும் அந்த கடாயிலையும் ஃப்ரை பேன்லேயும் விட்டுட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த க்ரீன் கலரு ஸ்க்ரப் இருக்கு இல்லையா? அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. மொத்த கடாயெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் வந்து சிலிக்கான் மாதிரி கொடுக்கவே இல்லை கைப்பிடிக்கு. ஸோ அது ஒன்று தான் இதில் டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தெரியுது. ஏன்னா நம்ம அடுப்பில்
வச்சுட்டு அப்படியே தூக்க முடியாது இல்லையா? துணி புடிச்சு தான் தூக்க முடியும். இதில அந்த சிலிக்கான் மாரி குடுத்துருந்தாங்கன்னா, அதுவுமே சூப்பரா இருந்திருக்கும். ஸோ இது அது ஒண்ணு மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜா நான் பார்க்குறேன். மொத்தபடி இதில நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்ம ஒரு வாட்டி சீசனிங் பண்ணி வச்சுட்டோன்னா, ரொம்பவே நல்லா மெயின்டெயினும் ஆகுது. ஃப்ரை பேன்லேயுமே அதே மாரியே தான். அதுலேயுமே சிலிக்கான் குடுக்கவே இல்ல. அது இந்த 2த்துலயுமே அத மட்டும் குடுத்துருந்தாங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். இப்போ கடாயும், ஃப்ரை பேனையும் நல்லா விம் ஜெல் போட்டு வாஷ் பண்ணிட்டு, அந்த கடாயில வந்து கொஞ்சமா தண்ணி புடிச்சிட்டு, கேஸ் ஆன் பண்ணிட்டு அதில வச்சுக்கலாம். ஃப்ரை பேன்லேயுமே அதே மாரி தான் தண்ணி புடிச்சிட்டு, அதையுமே கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு, விம் ஜெல் இருக்கு இல்லையா? அது வந்து அதுலேயுமே கொஞ்சம் ஒரு சொட்டு மட்டும் விட்டுட்டு, ரொம்பலாம் கொதி வரணும்னு கிடையாது. அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட் ஆகுற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணி விட்டுட்டு, அந்த தண்ணி வந்து ஃபுல்லா அந்த கடாய் ஃபுல்லா சுத்தி நல்லா படுற மாரி சுத்தி விட்டுருங்க. இப்போ அந்த தண்ணி தூக்கி கீழ ஊத்திட்டு, திரும்ப கேஸ் ஆன் பண்ணிட்டு, அ ஓரளவுக்கு ஹீட் ஆகுற வரைக்கும் மட்டும் விட்டுட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. சுத்தியும் இந்த கடாய் ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டு, இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா? நல் ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிராதீங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, ஓரளவுக்கு ஹீட் ஆனோனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, அந்த எக்ஸஸா இருக்க ஆயில்லாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. திரும்பவும் ஆறுனதுக்கப்புறமா திரும்ப கேஸ் ஆன் பண்ணிட்டு, 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா, ரொம்பவே சீசனிங் ஆகி வந்துரும். இப்போ வந்து நம்ம அரிசி காய வச்சிருந்தோம் இல்லையா? உளுந்தும் அரிசியும், அது ரொம்பவே நல்லா காஞ்சு வெந்திருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த அரிசி வந்து எடுத்து உடச்சி பார்த்தா நல்லா மொறு மொறுன்னு உடையணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி உளுந்து வாயில போட்டா சவுக்கு சவுக்குன்னு இருக்கக்கூடாது. நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது வந்து நல்லா காஞ்சு வந்துருச்சு. இப்போ இத வந்து மிஷின்ல குடுத்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். மிஷின்ல குடுக்கும்போதே அவங்ககிட்ட சொல்லிக் குடுங்க. நல்லா நைஸா அரைச்சு குடுக்க சொல்லி. இங்க பார்த்தீங்கன்னா, நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு வீட்டுக்கு இது. அரைச்சிட்டு வந்தோனே கொஞ்ச நேரம் அது வந்து ஹீட்டா இருக்கும் இல்லையா மாவு, அதனால கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அந்த ஹீட்லாம் போனோனே ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அதாவது சண்டே எடுத்தது. இப்போ வந்து இந்த மாவுலேருந்து நான் 5லேருந்து ஒரு 6 கரண்டி நான் எடுத்துக்கிறேன். இந்த கரண்டி இருக்கு இல்லையா? அதில வந்து நான் 6 கரண்டி மாவு எடுத்துட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா போட்டுட்டு, இப்போ இதுக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். கை இருக்குல்ல, அது கைய வச்சு நல்லா பெசஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி ஊத்துனதுக்கப்புறமா. அப்பதான் கட்டி இல்லாம இருக்கும். கரண்டியில வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது கட்டி கட்டியா இருக்கும். ஸோ, அதனால கை வச்சு நல்லா பெசஞ்சு பெசஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மாவ. இந்த மாவு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம தோசை சுடுவோம் இல்லையா, அந்த தோசை மாவு மாரியே இதையும் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் அந்த மாவு. இப்ப நான் இந்த வீடியோல காட்டுறேன் இல்லையா மாவு, இந்த மாரி தான் மாவு இருக்கணும். இந்த மாரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு, அதில வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபுல்லா இருக்கணும்லாம் இல்ல. அந்த பாத்திரத்துக்கு ஒரு 3/4 வாசி, அப்படி இல்லைன்னா அரைவாசி இருந்தா போதும் தண்ணி. நம்ம வந்து இது வந்து ஹை ஃப்ளேம்ல தான் வச்சு நம்ம செய்ய போறோம். ஸோ, அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமா இருக்கிறதே பெட்டர் தான். தண்ணி ரொம்ப வத்தி சுண்டி போச்சுன்னா, அது கரெக்ட்டா வராது. ஸோ, அதனால ஒரு ஒரு 3/4 வாசி இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. துணி இருக்கு இல்லையா? இட்லி துணி இருக்கு இல்லையா? அத வச்சு அதுக்கு மேல வந்து இந்த மாரி நல்லா டைட்டா கட்டி விட்டுருங்க. நான் இந்த வீடியோல காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா டைட்டா கட்டி விட்டுருங்க. லூஸா இருக்கக்கூடாது. ஸோ, அன்னைக்கு சண்டேங்கிறதுனால கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்பதான் டீயுமே வச்சுட்டுருந்தேன். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, இப்ப தோசை ஊத்துவோம் இல்லையா? அதே மாரியே இதுலயும் வந்து தோசை ஊத்துற மாரியே ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு மேல வந்து ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு, ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அத மூடி ஓப்பன் பண்ணிட்டு, பக்கத்துல வந்து ஒரு பவுல்ல வந்து தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில வந்து தோசை கரண்டி டிப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட்டு லைட்டா ஒரு சைடு எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் தண்ணிய டிப் பண்ணிட்டு, இன்னொரு சைடு வந்து எடுத்து விட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரா வரும். நான் வீடியோல காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த மாரியே ஃபர்ஸ்ட்டு தோசை மாரி ஊத்திட்டு, அதுக்கப்புறமா அந்த பவுல் இருக்கு இல்லையா? அந்த பவுல்ல வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து அந்த பவுல்ல தோசை கரண்டி விட்டு அந்த தண்ணியில டிப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தோசை மாரி அப்படியே எடுக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த மாரி எடுங்க. தண்ணீல நனச்சிட்டு எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு நல்லா வரும். வெறும் இத தோசை கரண்டில வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா வராது. ஒரு மாரி அந்த துணியிலேயே ஒட்டுன மாரி ஆயிரும். அப்படி இல்லைன்னா அது பிஞ்சு போன மாரி தான் வரும். இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. அது ஒட்டாம நல்லா சூப்பரா வரும். அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அ இது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஃபுட் இது. கண்டிப்பா இது வந்து யாராவது நியூவா ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாரி செஞ்சு குடுங்க. அவங்களுக்கு இடுப்பு வலி இந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாவும் இருக்கும். அதே மாரி வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோலயும் சொல்லியிருப்பேன். இந்த மாரி உமென்ஸ்க்கு வந்து ஏதாவது இடுப்பு வலி, முழங்கால் வலி இந்த மாரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி செஞ்சு குடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்கும் இது. சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தோசையுமே ஊத்திட்டேன். ஏன்னா இது வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்காது. இது சாப்பிட மாட்டாங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு மட்டும் ஒரு 2 தோசை மட்டும் ஊத்தி குடுத்துட்டேன் அவங்களுக்கு. இந்த புட்டு கூட வந்து நான் வந்து நல்லெண்ணெய், தேங்காய் பூ, சர்க்கரை போட்டு அன்னைக்கு சாப்பிட்டாச்சு. இந்த மாரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நல்லெண்ணெய்க்கு பதிலா நீங்க நெய் வேணும்னாலும் ஊத்திக்கலாம். அதுவுமே சூப்பரா தான் இருக்கும். ஸோ, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். யாராவது என் சேனலை நியூவா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.